அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வகஅ الذباب في شراب أحدكم فليغمسه ثم لينزعه إن في إحدى جناحيه داء والأخرى شفاء رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த அவையிலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களை, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ் அறிவியல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் என்பதாக புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறதோ இதையெல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வழிமுறை சுன்னத் என்பதாக இந்த உலகிற்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் நம்ம உரையை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உணவு பண்டங்களிலே குறிப்பாக பானங்களிலே திரவ பொருள் சொல்கிறோம் இல்லையா, டீ தண்ணி ஜூஸ் போன்ற பானங்களிலே விழுந்து விட்டால் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு அழகான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. 2320வது செய்தியாக இந்த ஹதீஸ் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, இதா வகஅ الذباب في ஷராபி அஹதிக்கும், உங்களுடைய பானங்களிலே, ஷராபுன்னு சொன்னால் பானம், குடிக்கக்கூடிய திரவ பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பானங்களிலே விழுந்து விட்டால் அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாதீங்க. ஃபல் யக்மிஸ்ஹு, அதை நல்லா ஒரு முக்குங்க, மேலே இருக்கும் அந்த ஒரு முக்கிட்டு சும்ம ஃபல் என்சிஹு சும்ம லி என்சிஹு, பிறகு அதை தூக்கி போடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஒரு சுன்னத்து, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இதோட ஹதீஸை முடிக்கலை, தொடர்ந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி சொன்னேன்னுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. இன்ன ஃபி இஹ்தா ஜனாஹைஹி, என்ன காரணம் சொன்னால், ஈயுடைய 2 இறக்கையில் ஒரு இறக்கையில் தாஅன் நோய் இருக்கிறது, வஃபி உஹ்ரா ஷிஃபாஅன் இன்னொரு இறக்கையில் அந்த நோய்க்கான மருந்து இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன புரிதல் சொன்னால், நம்முடைய பானங்களில் டீ காஃபி அல்லது ஜூஸ் எதுலேயோ விழுந்துட்டா, இப்போது ஈயுடைய ஒரு ரெக்கை அந்த டீயில் விழுந்து கிடக்கும். இப்போது அதனுடைய நோய் அந்த நோய் கிருமிகள் அந்த டீயில் கலந்துடும். இப்போ ரசூலுல்லாஹ் அதை ஒரு முக்க சொல்கிறாங்க. இன்னொரு ரெக்கையில் இருக்கக்கூடிய அதற்கான மருந்தும் அந்த ஆன்டிபயாட்டிக்கும் அந்த டீயில் கலந்துடும். அந்த முதல் ரெக்கையில் விழுந்த அந்த கிருமிகள் அந்த நச்சை 2வது ரெக்கையில் இருக்கக்கூடிய மருந்து அழிச்சிடும் என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு செய்தி. பொதுவாக நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். விழுந்ததே நமக்கு ஒரு அசூசியாக இருக்குது, அது எப்படி முக்கிறது? சுத்தமான இடங்களில் இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஸ்வீட் கடையில் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் அந்த சாக்கடைகள் இல்லை, அசிங்கங்களில் மலங்களில் தான் பெரும்பாலும் இருக்கும். அது என்னமோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னமோ தெரியல இல்லையா. நிறைய கிருமிகளை தன்னில் சுமந்து இருக்கக்கூடியது புண்ணுகளில், சலம் வச்ச புண்ணுலலாம் உட்காரும். வேறு எந்த பூச்சியும் உட்காந்து நம்ம பார்க்க முடியாது. பார்க்கலாம், சலத்தில் மலத்தில் உட்காந்துருக்கும். இது மாதிரி அசிங்கமாக அசூசையாக இருக்கக்கூடிய ஒரு எப்படி நம்ம உள்ளே முக்கி எடுக்காது, அது விழுந்ததே அசிங்கம், இதை எப்படி நம்ம முக்கிறது அப்படின்னு நம்முடைய அறிவு சொல்லும். இந்த நேரத்தில் நம்ம இந்த அறிவெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முக்கி தான் நம்ம வெளியே போடணும். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கி இந்த அறிவியல் பேசுகிறது. அது பார்க்க ஒரு அருவருப்பான பூச்சி தான். நீங்கள் சொன்ன மாதிரி அசுத்தங்களில் தான் கிடக்கும், மலத்தில் தான் குடிக்கொண்டு இருக்கும், சாக்கடைகளில் தான் கிடக்கும்,
புண்ணு சீல் வளைஞ்சிட்டா அந்த சீலில் தான் கிடக்கும் இல்லையா. நிறைய கிருமிகளை தனக்குள்ளே சுமந்து வரும். ஆய்வு செய்து சொல்கிறாங்க, அந்த நோயினால் இறந்ததில்லை. உலகத்தில் எந்த ஈயுமே அது நிறைய மலத்திலையும் அசிங்கத்தில் கடந்தனால கிருமி தாக்கி, நமக்கு மனிதர்களுக்கு கிருமி தாக்குற மாதிரி ஈக்கும் கிருமி தாக்கலாம் இல்லையா, வைரஸ் தாக்கி பாக்டீரியா தாக்கி இறந்ததாக வரலாறு கிடையாது. அது எல்லாமே இயற்கை மரணம் தான். என்னடா காரணம்னு கேட்டால், எவ்வளவு அசிங்கங்களுக்கு மத்தியில் அது இருந்தாலும், எவ்வளவு கிருமிகளை அது சுமந்து திரிந்தாலும், அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையா, எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அதை தடுக்கின்ற ஆற்றல், எவ்வளவு பயங்கரமான கிருமிகள் வந்தாலும் அந்த கிருமிகளை எதிர்க்கின்ற இந்த ஆற்றல், இதற்கு ஆன்டிபயாட்டிக் சொல்லுவோம். இந்த ஆன்டிபயாட்டிக் மிகைத்திருப்பதனால இது மாதிரியான பிரச்சனைகள் ஈக்கு ஏற்படாது என்கிறார்கள். மூலமாக மற்றவர்களுக்கு நோய் ஏற்படும், ஆனால் ஈக்கு ஏதாவது நோய் வருமான? கண்டிப்பாக வராது. அது என்னப்பா, அதில் நிறைய அசிங்கங்களில் தானே கிடக்கு, அதுக்கு மேலே நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குமே, வைரஸ் இருக்குமே, இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் தானாகவே ஆன்டிபயாட்டிக்கை சுரக்கும், அதனால் அதை அது ஒதுமே பண்ணாது என்பதாக எழுதுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்கள், 2016 ஜெர்மனியுடைய மருத்துவர்கள், மரபணு மருத்துவர்கள் ஆய்வு செய்து ஈயிலிருந்து மனிதர்களுக்கான ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறாங்க. சில நேரங்கள் நம்ம ஆன்டிபயாட்டிக் ஊசி போடுறோம், குளுக்கோஸில் ஆன்டிபயாட்டிக் ஏற்றுறோம், மாத்திரைகள் போடுறோம். இது மாதிரி மனிதர்களுக்கான தேவையான ஆன்டிபயாட்டிக் மீன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு அந்த ஆற்றல் ஈயிடமிருந்து எடுக்கப்படுகிறது என்பதாக ஜெர்மனியுடைய மருத்துவர்கள் நமக்கு ஆய்வு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அசிங்கம்தான், ஆனாலும் அந்த ஈயிலையும் அல்லாஹு தஆலா ஆன்டிபயாட்டிக்கை வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈயுடைய ஒரு ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை முறிக்கின்ற ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு சக்தி மருந்து ஈயுடைய இன்னொரு ரெக்கையில் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய மெக்வாரி யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் வச்சு ஆய்வு செய்கிறாங்க. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என்ன அப்படி இருக்குன்னு இந்த ஹதீஸெல்லாம் பார்த்த பிறகு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஆய்வு செய்கிறாங்க. அதில் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொன்ன மாதிரி ஈயுடைய ஒரு ரெக்கை பகுதிக்கு கீழ்ப்பகுதியில், ரெக்கைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வைரஸ் பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது இல்லையா. இந்த பாக்டீரியாக்களை சேர்த்து சோதனை குழாயில் கொஞ்ச நாள் வளர விடுறாங்க. அது உற்பத்தி அதிகமாகுது. கொஞ்சோண்டு பாக்டீரியாவை எடுத்து சோதனை குழாயில் வச்சு வைக்கிறாங்க. அந்த பாக்டீரியாக்களை இனப்பெருக்கம் செய்கிறாங்க, அதிகமாகிட்டே இருக்குது. அதற்கு பிறகு ஈயுடைய இன்னொரு ரெக்கையில் இருக்கக்கூடிய மருந்தை அந்த சோதனை குழாயில் போடுகிறார்கள். அல்லாஹு அக்பர், ஏற்கனவே சோதனை குழாயில் அதிகமாக இருந்த எல்லா பாக்டீரியாக்களும் அழிக்கப்பட்டது. இந்த பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக அவங்க வெளியிலேருந்து எந்த மருந்தையும் எடுக்கலை. ஈயுடைய இன்னொரு ரெக்கையில் இருந்த அந்த மருந்தை அந்த சோதனை குழாயில் செலுத்துகிறாங்க. எந்த சோதனை குழாயில் நிறைய பாக்டீரியாக்கள் மிகைத்திருந்ததோ அந்த இடத்துல இந்த மருந்து போடப்பட்டதுமே, அந்த மருந்தை செலுத்தியதுமே இந்த பாக்டீரியாக்கள் அழிந்து விட்டது என்பதாக இவர்கள் தன்னுடைய செய்தியாக தன்னுடைய ஆய்வுக்கட்டையில் வெளியிடுகிறார்கள். நமக்கு இன்னொரு செய்தி யோசிக்கலாம். சரி, ஒரு இறக்கையில் விஷம் இருக்குது, இன்னொரு இறக்கையில் மருந்து இருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொன்னால், ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, அது விழுந்ததுமே நல்லா முக்குங்க. ஒரு ரெக்கையில் விஷம் இருக்குது, இன்னொரு ரெக்கையில் மருந்து இருக்குது, அதனால் அந்த விஷத்தை மருந்து முறிச்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஏற்றுக்கிறோம். ஒருவேளை விழும்பொழுது ஈயுடைய மருந்து பகுதி அந்த தண்ணியில் விழுந்தால் என்ன பண்ணலாம்? டீயிலையோ காஃபிலையோ உளுந்து கிடக்கு, ஈயுடைய நல்ல பகுதி மருந்து பகுதி இருக்கு இல்லையா, அது டீயில் விழுந்து காஃபியில் விழுந்து நம்ம தேவையில்லாமல் நம்மளாம் அதில் நுழைச்சி கையை விட்டு ஏன் தேவையில்லாமல் விஷத்தை உள்ளே இறக்கணும், இது தேவையில்லாத வேலை தானே என்றெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. எதற்கும் இவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ பீட்டி என்பவரும் ப்ரொஃபஸர் மெர்சல் கிளாசன், இவர்கள் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடுகளை சேர்ந்தவர்கள். இந்த இங்கிலாந்து இந்த போன்ற நாடுகள்லாம் இந்த பற்றி ஆய்வு செய்கிறார்கள். நான் மேலே ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பகுதியில் விஷம் இருக்கிறது, ஒரு பகுதியில் மருந்து இருக்குது. இது ஆய்வில் முடிவாயிருச்சு. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், எப்போ பானங்களில் விழுந்தாலும், அது சூடான பானங்களாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான பானங்களாக இருந்தாலும் சரி, பானங்களில் விழும் பொழுது முதலில் தன்னுடைய விஷத்துடைய ரெக்கையை தான் அந்த பானத்தில் படும். ஒருபோதும் தப்பி தவறி கூட ஈயுடைய மருந்து பகுதி, மருந்துடைய ரெக்கை பகுதி அந்த பானங்களிலே ஒருபோதும் விழாது. கண்டிப்பாக அந்த விஷம் கலந்த அந்த ரெக்கை தான் முதல்ல படும். அதனால் ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, முக்குன்னு சொல்கிறது, அதை இந்த இடத்துல ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் உண்மையாகிறது.
ரசூலுல்லாஹ் முக்குன்னு சொல்கிறாங்கன்னு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், விஷந்தாம்ப முதல்ல விழும், நீ முக்கியருடைய மருந்தை உள்ளே செலுத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல விஷந்தான் உள்ளே விழும், ஒருபோதும் மருந்து இருக்கக்கூடிய பகுதி அந்த பானங்களில் விழாது, அந்த படாது. அதனால் நம்ம முக்குவதன் மூலமாக அந்த மருந்துகள் அந்த மருந்து அந்த பானங்களிலே கலந்து அந்த விஷத்தை முறித்து விடுகிறது என்பதாக இந்த மருத்துவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல் சவுதி அரேபியாவுடைய அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டியும் எகிப்துடைய கெய்ரோ யூனிவர்சிட்டியும் 2 பேருமே சேர்ந்து இதை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. மேலே சொன்ன மாதிரி தான் ஒரு தண்ணீரில் விழுந்தது, அந்த தண்ணீர் எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். மைக்ரோஸ்கோப்பில் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. இப்போது அதே தண்ணியில் அந்த ஈயை முக்குறாங்க, முக்கி தூக்கி போட்ட பிறகு இப்போ அந்த தண்ணி ஆய்வு செய்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் பார்த்த லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் அழிந்து விட்டது என்பதாக தன்னுடைய ஆய்வில் சொல்கிறார்கள். இவ்வளவு விவரத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம்லாம் நடத்தலை. ரசூலுல்லாஹ் சிம்பிளாக சொல்கிறாங்க, உங்களுடைய பானங்களிலே விழுந்துட்டா ஒரு முக்கி தூக்கி போடுங்க. காரணம், ஈயுடைய 2 ரெக்கைகளிலே ஒரு ரெக்கையில் விஷம் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில் மருந்து இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகின்ற நுணுக்கமான விஷயங்களை கூட எழுத படிக்க தெரியாத நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் தஆலா வர வைத்தான். காரணம், நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய செய்தி தான், ஒமா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேசுகிற மாதிரி பேசுகிறவங்க கிடையாது. ஹதரத் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு வார்த்தை வந்தாலும் ஒரு எழுத்து வந்தாலும் இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அல்லாஹுடைய வஹியை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறான். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும், இன்றைக்கி 2020 ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் 15,000 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் மாடர்ன் சயின்ஸுக்கு வழிகாட்டுமே தவிர்த்து எந்த இடத்திலும் அறிவியல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்காது என்பதுதான் இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை முழுமையாக படிப்போம், பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.